சந்திரனுக்கு 10ஆம் இடம் அல்லது 11ஆம் இடத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள், ஒரு 2 கிரகமாவது இருக்கணும். இன்னும் 3 கிரகம் இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பு. அப்போது சந்திரனுக்கு 10ஆம் இடமும் அல்லது 11ஆம் இடத்துல, லக்னத்துக்கு சொல்லலை, சந்திரனுக்கு 10 அல்லது 11ஆம் இடத்துல 2 கிரகம் அல்லது 3 கிரகம் இருந்துருந்துச்சுன்னா, அல்லது அதுக்கு மேலே இருக்கிறது பிரச்சனை இல்லை, இருந்ததுன்னா நிச்சயமாக அவங்க ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் திடீர் பணக்காரன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. திடீர் பணக்காரன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? லாட்ரி சீட் அடிங்க, ரேஸில் ஜெயிப்பார், அப்படி இல்லை. எதுனாலும் நம்ம உடனே திடீர் பணக்காரன்னா நெகட்டிவாக தானே எடுத்துக்கிறோம். அப்படி இல்லை. ஒரு சின்ன தொழில் ஆரம்பித்து நியாயமான சம்பாத்தியத்திலே அதில் மிகப்பெரிய லாபத்துக்கு வர்றது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு, பொருளாதாரத்தில் ரொம்ப பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகுறதுங்கிற மாதிரியான அம்சம், அல்லது திடீர்னு யாராவது ஒருத்தர் சொந்த பந்தங்கள் சொத்துக்களை இவங்களுக்கு கொடுத்துட்றதுங்கிறது, பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட வில்லங்கமெல்லாம் தீர்ந்து அந்த சொத்து கைக்கு வர்றது, அல்லது வாங்கி